ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி தனது சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். துலாம் ராசியிலே ராசிநாதன் இம்மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும், லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும், தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 10ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும், தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதால் தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவற்றால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு தொழில் சம்பந்தமாக இடம் மாறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும், சுகஸ்தானத்தை குரு பகவான் உச்சபலத்தோடு இருந்து பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். விவசாயிகளுக்கெல்லாம் தாங்கள் விளைவித்த பொருள்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. கூடுதலான மகசூல் பெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கால்நடை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும், அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும்
குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் அஷ்டமாதிபதி இம்மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ராசியிலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இருந்த போதிலும் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி புதன் பகவான் இம்மாதம் முழுவதும் ராசியிலே அவர் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். தந்தையார் பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான காலம் கனிந்து வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. மூத்த சகோதர சகோதரன் உடல்நிலைகளை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் 17ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் விரயஸ்தானாதிபதி இம்மாதம் முழுவதும் ராசியிலே அவர் பயணம் செய்வதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.